வணக்கம். ஸோ லாஸ்ட் இயர் 2025 SSC CGL நடந்த எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ பிவைக்கு அனாலிசிஸ்ங்கிறது நாட் ஒன்லி அந்த கொஸ்டின் மட்டும் இல்லை, அந்த கான்செப்ட் வைஸ் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ ஓகே, இதில் இந்த அடுத்த கேள்வி பார்க்கலாம், கண்டினியூஷன்னு. ஸோ விச் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த மணி மல்டிப்ளேயர் ஆர் கரெக்ட்? ஓகேவா? மணி மல்டிப்ளேயர்னால் என்ன? முதல்ல பணப்பெருக்கி அப்படின்றாங்க. மணி மல்டிப்ளேயர் அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். ஓகே, 3 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க கீழே. ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேஷ் ஹெல்டு பை இண்டிவிஜுவல் ரெடியூசஸ் த மணி மல்டிப்ளேயர். ஒரு மக்களிடம் பணம் இருக்கும்போது பெருக்கி, அதாவது பணம் மல்டிப்ளேயர்னால் என்ன? பணம் அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போகும். 2 × 2 4, 4 × 2 8 அப்படி போயிட்டே இருக்கும். 4 × 4 16 அந்த மாதிரி மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இங்கே முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மக்களிடம் பணம் இருக்கும்போது அந்த மல்டிப்ளேயருங்கிறது குறைஞ்சிடும் அப்படின்றாங்க. ரெண்டாவது பாருங்கள், ஹையர் ஆர்பிஐ ரிசர்வ். ரிசர்வ்னா என்ன? அது ஒரு வைப்பு தானே. அவங்க ஒரு தொகையை வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போனா ஒரு ஹையர் அதிக அளவில் ஒரு ஆர்பிஐ ரிசர்வ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் மணிஸ் மல்டிப்ளேயர்ன்றாங்க. அதிக அளவில் வைப்பு வைக்கும்போது இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, அங்கேயே கொஞ்சம் உங்களுக்கு ஆர்டர் இருக்கும் இல்லையா? ஒரு மணியை நம்ம ஃப்ளோவில் விட்டால் தான் அது மல்டிப்ளை ஆகும். அது வைக்கும்போது எப்படி மல்டிப்ளை ஆகும்? அப்போ இங்கே ஸ்டேட்மெண்ட் 2 தான் தப்பு. முதல்ல கரெக்டு. ஓகே, ஸோ ஒரு தனி மனிதனிடம் மக்களிடம் பணம் இருக்கும்போது அது கண்டிப்பாக மல்டிப்ளை ஆகும். ஓகேவா? அதுவுமே கரெக்டு. ஓகே, ஏன் கரெக்டு? மக்கள்கிட்ட பணம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஸோ அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, டெபாசிட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு வட்டிக்கு விட்னா கூட அது இன்ட்ரெஸ்ட்டோடு கிடைக்கும். ஓகே, அப்போனா அது மல்டிப்ளை ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கும். அது கரெக்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. மூணாவது பாருங்கள், எ ஹையர் சிஆர்ஆர். ஓகேவா? கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்னென்னு பார்த்தோம், ஸ்டேச்சுரி லிக்விட் ரேஷியோ. ஓகேவா? ஸோ கேஷுங்கிறது கேஷாக வைக்கிறது, ஸ்டாச்சுட்டரிங்கிறது கோல்டாக அது ரிசர்வ்ஸாக வேறு இதில் வைக்கிறது. ஓகேவா? வைப்பு வைக்கிறது. ஸோ சிஆர்ஆருங்கிறது கேஷாக வைக்கிறது. ஓகே, அதிகமான சிஆர்ஆர் ஒரு பேங்க்கோட கெப்பாசிட்டி டு கிரியேட் மணி குறைச்சிடும் அப்படின்றாங்க. இது கரெக்ட். கரெக்டாக ஒரு பேங்க் ஆர்பிஐயில் போய் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வைக்கிறாங்க, அதிகமாக வச்சிடுறாங்க. அப்போனா உங்ககிட்ட பணம் குறைஞ்சிடுது. குறைஞ்சா என்ன ஆகும்? அவங்களுக்கு அதிகமாக மணி க்ரியேட் பண்ண முடியாது. லெண்டிங் விட்டால் தானே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மூலமாக அதிகமான மணி கிடைக்கும். அப்போ பண உருவாக்கம்ங்கிறது திறனை குறைச்சிடுது. ஸோ அப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ரெண்டுமே கரெக்டாக அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகேவா? ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 ஏன் கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கிறோன்னா, கேஷ் மக்கள்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ இது பேங்க் சிஸ்டம்குள்ளேயே போகலை, மக்கள்கிட்ட தான் இருக்குது, பேங்க் கிட்ட இல்லை. ஓகே, ஸோ பேங்க் இது லெண்டிங்காகவோ கிரெடிட் கிரியேஷனுக்கோ யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போனா இட் ரெடியூசஸ் த மணி மல்டிப்ளேயர். ஓகேவா? அப்போனா அது மணி மல்டிப்ளை ஆகுது, ரெடியூஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அப்போனா என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு. மக்கள் கையில் வைத்திருக்கும் பணம் வங்கி அமைப்புக்கு வராததால் பணப்பெருக்கியை குறைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ மக்கள் அது இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாங்கன்னா மல்டிப்ளை ஆகும் ஜென்ரல் கான்செப்டில். இன்கேஸ் அவங்க பண்ணாமல் ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு கோல்டாக வாங்கி வீட்டில் வச்சுறாங்க. மோஸ்ட்லி அதுதானே பண்ணுவோம். கையில் பணம் இருந்தாலே என்ன பண்ணுவாங்க மக்கள், முதல்ல போய் கோல்டில். அதனால தான் கோல்டு விலைங்கெல்லாம் ஏறிட்டே போகுது இல்லையா? ஸோ அதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது இல்லையா? என்ன பண்ணுவாங்க, ஒரு கையில் பணம் இருக்குன்னா ஒரு 10 பவுன் வாங்கி வீட்டில் வச்சுருவாங்க. அப்போது அது மல்டிப்ளை ஆகுமா? ஆகாது. ஆனால் அது அவங்களுக்கு சேவிங்ஸ் தான். ஓகே, அப்போனா பேங்க் கிட்ட இல்லாமல் மக்கள்கிட்ட இருக்கும்போது மல்டிப்ளை ஆகாது, ஜென்ரல் கான்செப்ட். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா, ஹையர் எக்ஸஸ் ரிசர்வ் வைப்பு அதிகரிக்கும் போது என்ன ஆகும், பேங்க் ஹெல்டு பை பேங்க்ஸ் இன்க்ரீஸ் மணி மல்டிப்ளேயர் இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. தப்பு. எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? எக்ஸஸ் ரிசர்வ் வெளியில் கடனாக தர முடியாது. ஸோ லெஸ் லெண்டிங், கடன் கம்மியாக தரும்போது லெஸ் கிரெடிட் கிரியேஷன், மணி கிரியேஷனும் குறைஞ்சிடும். ஓகே, மணி மல்டிப்ளேயர் டிக்ரீஸ் தான் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. வங்கிகள் அதிகப்படியான கையிருப்பை வைத்திருப்பது மூலம் கடன் வழங்கலை குறைப்பதால் பணப்பெருக்கிங்கிறது குறைகிறது. அடுத்தது பாருங்கள், ஹையர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ரெடியூசஸ் மணி மல்டிப்ளேயர் சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு. பார்த்தீங்களா? ஸோ ஒரு பேங்க் அதிகமாக என்ன பண்ணுறாங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கேஷாக வச்சுருக்காங்க. அப்போ லெண்டிங் குறைஞ்சிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பணப்பெருக்கத்தையும் குறைச்சிடும்.
அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. சிஆர்ஆர் உயர்ந்தால் ஆர்பிஐயிடம் அதிக நிதி வைத்திருக்க வேண்டியதால் கடன் வழங்கல் மற்றும் பணம் பெருக்கல் வந்து குறைகிறது. ஓகேவா? ஸோ சிம்பிள் கான்செப்ட் இது. ஓகே, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே புரியும். மோர் கரன்சி வித் பப்ளிக், லோயர் மணி மல்டிப்ளையர். சிம்பிள் டேர்மில் சொல்லிடுறேன். ஹையர் எக்ஸஸ் ரிசர்வ்ஸ், லோயர் மணி மல்டிப்ளையர். இது எல்லாமே எதில் லோயர் மணி மல்டிப்ளையர் பார்த்துட்டே வாங்க. ஓகே, ஹையர் சிஆர்ஆர் அதுவுமே லோயர் மணி மல்டிப்ளையர். லோயர் சிஆர்ஆர் அதாவது சிஆர்ஆர் குறைக்கிறதுனால அதிகமாக கடன் வழங்குவோம். அப்போ அது என்னது? ஹையர் மணி மல்டிப்ளையர், அதிக பணம் பெருக்கல். கிளியரா? ஸோ 1 and 3 மட்டும் தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? லெட் பேங்க் ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த இயர். ஓகே, லெட் பேங்க் ஸ்கீம்னா என்ன? அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க பார்க்கலாமா? ஸோ வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம்னா 1969. அதாவது ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து யாரோட ரெக்கமெண்டேஷனில் வந்தது பார்த்தீங்கன்னா கார்கில் ஸ்டடி குரூப் அவங்களோட ரெக்கமெண்டேஷனில் வந்தது தான் இந்த லெட் பேங்க் ஸ்கீம்னு ஒன்று வந்தது. இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாமா? இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா வேலையின்மை மற்றும் மறைமுக வேலையின்மை குறைத்தல், அதாவது எராடிகேஷன் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டையும் குறைக்கணுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தையும் வந்து இது உயர்த்தும். ஓகே, இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஃபார் த புவர். ஓகே, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது பேசிக் நீட்ஸ் டு த வீக்கர் செக்ஷன். ஓகே, ரொம்ப வீக்காக இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேசிக் நீட்ஸையும் வந்து இது என்ன பண்ணோன்னா சமூகத்தின் பின்தங்கிய மக்களின் அடிப்படை தேவைகளையும் வந்து பூர்த்தி செய்யும். ஓகேவா? இட் ப்ரொவைட்ஸ். ஓகே, நாலாவது பாருங்கள், வளர்ச்சிக்கு தேவையான கடன் வசதிகளை வழங்கும். ஸோ ஓகே, இட் என்ஷூர் அடிக்வேட் கிரெடிட் ஃப்ளோ ஃபார் டெவலப்மெண்ட். ஒரு டெவலப்மெண்ட்க்கு தேவையான அடிக்வேட் கிரெடிட் ஃப்ளோ வந்து இது கொண்டு வரும். வளர்ச்சிக்கு தேவையான கடன் வசதிகளை வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறதும் இது தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இதுதான் லெட் பேங்க் ஸ்கீம். ஓகே, ஏரியா அப்ரோச்னு பார்க்கும்போது அடாப்டட் அண்ட் ஏரியா அப்ரோச் ஃபார் ஃபோக்கஸ்டு பேங்கிங் டெவலப்மெண்ட். ஓகே, இலக்கு சார்ந்த வங்கி வளர்ச்சிக்காக வந்து ஒரு பகுதி அணுகுமுறை வந்து பின்பற்றப்பட்டது இந்த ஸ்கீம் மூலமாக. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாவட்டம் வாரியாக பார்க்கும்போது அடிப்படை இது ஒரு பேசிக் யூனிட்டாக வந்து இது ஒரு டிஸ்ட்ரிக்டை ஒரு பேசிக் யூனிட்டாக வைக்கிறாங்க இங்கே. ஓகேவா? ஸோ இது வந்து யாரோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக வந்து யாரோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தோம், காட்கில் ஸ்டடி குரூப்பு ப்ளஸ் வந்து நாரிமன். ஓகேவா? ஸோ நாரிமன் கமிட்டி ஹெட்டட் பை எஸ் நாரிமன் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். லெட் பேங்க்குங்கிறது ஒரு கன்சோர்டியம் லீடர். கன்சோர்டியம்னா ஒரு அமைப்புக்காக வந்து இவங்க வந்து செயல்படுவாங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி இது பேங்க்குக்கு இது வந்து மற்ற எதுக்காக செயல்படுறாங்க இவங்க? ஸோ வந்து வேலையின்மை அது வந்து குறைக்கணும், அப்புறம் வந்து வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், பின்தங்கிய மக்களின் வந்து அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு கன்சோர்டியமாக வந்து இது உருவாக்கப்பட்டது. ஓகே, எப்படி இது அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒரு பேங்க் அலோகேட் பண்ணுவாங்க. ஈச் டிஸ்ட்ரிக்ட் வாஸ் அலாட்டட் டு எ ஸ்பெசிஃபிக் பேங்க். ஒரு குறிப்பிட்ட பேங்க்குக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் அலோகேட் பண்ணுவாங்க. த அலாட்டட் பேங்க் பிகம் த லீட் பேங்காக மாறும். அந்த பேங்க் தான் அந்த டிஸ்ட்ரிக்டில் லீடு பேங்க்னு சொல்லுவாங்க, முன்னணி வங்கியாக மாறும். அதுக்கப்புறம் மற்ற பேங்க் அது கோஆர்டினேட் பண்ணி கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன் இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இது பண்ணுவாங்க. மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகள் மற்றும் கடன் நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கிறதுன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ வங்கி கிளை விரிவாக்கத்தையும் இது வந்து உருவாக்குகிறது. ஓகே, இது மூலமாக வங்கி கிளை உருவாகிறாங்க. அடுத்தது கிராமப்புற கடன் தேவைகளை வந்து மதிப்பீடு செய்து பூர்த்தி செய்கிறது. ஓகே, ஒரு டிஸ்ட்ரிக்டை வந்து ஒரு பேங்க்கு கிட்ட இது பண்ணுவாங்க, அது மூலமாக நிறைய எக்ஸ்பென்ஷன் கொண்டு வருவாங்க, கிராமப்புற கடன் தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த லீட் பேங்க் ஸ்கீம் கீழே இருக்கிறது. எப்படி அது கன்சோர்டியம் லீடராக ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தோம். அடுத்த கேள்வி, ஓகே, விச் 5-year பிளான் லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா சோஷியலிட்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. ஓகே, இந்தியாவோட சமதர்ம சமூகம், ஓகே, சோஷியலிட்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டிக்கு அடித்தளத்தை அமைக்க திட்டம் எது? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளான் தான். ஓகே, செகண்ட் தான் சரியான இது. ஓகே, த செகண்ட் 5-year பிளான் எம்பசிஸ்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சோஷியலிட்டிக் பேட்டர்ன் ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகே, திட்டத்தின் வடிவமைப்பாளர். ஓகே, பேஸ்ட் ஆன் மஹலம்போலிஸ் மாடல். ஓகே, ஸோ இது வந்து ரேபிட் இண்டஸ்ட்ரியலேஷன், விரைவான தொழில்மயமாக்கம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது. கனரக மற்றும் மூலதன பொருள் தொழில்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. அது ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கேபிட்டல் குட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு முன்னுரிமை தருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இட் ப்ரொமோட்ஸ் பப்ளிக் செக்டர் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ ஒரு பொதுத்துறை வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஒரு ஏற்றத்தாழ்வு, இன்இக்வாலிட்டிஸ் இன் சொசைட்டி. ஓகே, அடுத்தது வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அண்ட் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்துக்கும் இது பண்ணுது, ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகே,
ஸோ நம்ம எந்த இதை பற்றி பார்த்துட்ருக்கோம் 5 இயர் பிளான் ஓகேவா எந்த 5 இயர் பிளான் வந்து சோஷியலிட்டிக் பேட்டர்ன் இது பண்ணிச்சுன்னா செகண்ட் தான். அந்த செகண்டோட மாடல் கொடுத்தவர் தான் மால்போலிஸ். இதுதான் வந்து இன்இக்வாலிட்டி ரெடியூஸ் பண்ண இது பண்ணுது, பப்ளிக் செக்டரை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது, இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து முக்கியத்துவம் கொடுத்தது. இதெல்லாம் நம்ம எந்த பிளான் இது பார்த்துட்ருக்கோம், ரெண்டாவது செகண்ட் 5 இயர் பிளானை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் செல்வத்தின் சமமான பகிர்வை வந்து வற்புறுத்துகிறது அப்படிங்கிறதும் பார்க்குறோம். ஸோ இந்த செகண்ட் 5 இயர் பிளானோட மேஜர் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் இந்த பிளானில் என்னென்ன கொண்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா, பிலாய் ஸ்டீல் பிளான்ட்டுன்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அடுத்தது ரோர்கெல்லா ஸ்டீல் பிளான்ட்டுன்னு ஒன்று கொண்டு வருவாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா துர்காப்பூர் ஸ்டீல் பிளான்ட்டுன்னு கொண்டு வராங்க. இதெல்லாம் இந்த செகண்ட் இயர் 5 பிளான் தான் கொண்டு வருவாங்க. ஏன் இதெல்லாம் கொண்டு வராங்க? ஏன்னா நம்ம இங்கே என்ன பார்த்தோம், பப்ளிக் செக்டர் டெவலப்மெண்ட், இதில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஓகேவா. அதே மாதிரி ஹெவி அண்ட் கேபிட்டல் குட் இண்டஸ்ட்ரீஸும் இங்கே டெவலப் பண்ணுறாங்க இந்த செகண்ட் 5 இயர் பிளான் மூலமாக. அது இல்லாமல் வேறு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, டேம்ஸ் அண்ட் பவர் ப்ராஜெக்ட்ஸை வந்து கொண்டு வராங்க. ஓகே, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பேஸை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும் இந்த செகண்ட் இயர் 5 இயர் பிளான் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் இயர் 5 தான் இண்டஸ்ட்ரீஸை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே பார்க்குறோம். அதனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இந்த மாடலை கொடுத்தவர் யார்? மெஹலனோபிஸ் மாடல். ஓகே, அவர் கொடுத்தனால அவரோட மாடல்னு சொல்கிறாங்க. சரி, ஜென்ரலாக அந்த ஃபஸ்ட்டு 4 பிளான் பார்க்கலாமா? இந்த ஃபஸ்ட்டு 4 பிளான் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? 1951 to 56 ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான். அது எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பாருங்கள், செகண்ட் 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா 1956லேருந்து 61 வந்தது. இது வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது சோஷியலிட்டிக் பேட்டர்னா எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற அந்த கொள்கையை கொண்டது. ஸோ அந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இந்த 56 to 61. இப்போ பார்த்தா செகண்ட் மெஹலனோபிஸோட பிளான். தேர்ட் பிளான் பார்த்தீங்கன்னா 61 to 66 வந்திருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ் ஓகேவா, தன்னிறைவு. ஓகே, அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர், இது ரெண்டுத்துலையுமே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இதோட கொள்கை. அடுத்தது ஃபோர்த்து 5 இயர் பிளானோட இயர் பார்த்தீங்கன்னா 69லேருந்து 74. ஸோ இங்கே வந்து ஒரு சமமான ஒரு வளர்ச்சி, அது இல்லாமல் வந்து இது பாவர்ட்டி ரிடக்ஷன் ஓகேவா. ஸோ அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கீம்ஸ் மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் மூலமாக அவங்களோட அது குறைக்கிறதுக்காக, அதாவது பாவர்ட்டியை குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ஃபோர்த் 5 இயர் பிளான். இது ஃபஸ்ட்டு 4 பிளான்ஸோட மெயின் எய்ம் ஓகேவா. அடுத்த கேள்வி பார்க்கலாம். விச் செக்டர் வர் லார்ஜ்லி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் ஆஃப்டர் 1991? ஓகேவா. ஸோ 1991 வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொண்டு வராங்க. எதனாலனா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ், எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்தது. இது எல்லாமே முன்னாடி பார்த்த கொஸ்டின்ஸில் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எந்த தொழில்துறை வந்து உரிமை முறை, அதாவது லைசன்சிங் வந்து அந்த இதுலேருந்து விலக்க அளிக்கப்பட்டது ஓகேவா. விலக்கப்பட்ட துறைகள்னு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ எல்லாத்துக்கும் லைசன்சிங் வாங்கணும்ல, லைசன்ஸ் ராஜ்ன்னு நம்ம பார்த்தோம்ல 1991. அதில் 1991 ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் நிறைய வந்து தளர்த்துறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் எது முக்கியமாக வந்து விலக்கு அளிக்கப்பட்ட துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் தான். டிஃபென்ஸ்லாம் கிடையாது. டிஃபென்ஸ்லாம் கண்டிப்பாக லைசன்சிங் அதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்தது. ஆல்கார் சிகரெட்ஸ் எக்ஸ்போசிவ்ஸும் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் பக்காவாக வாங்கணும். அக்ரிகல்ச்சர் அண்ட் எஜுகேஷனுக்கும் தான். எது இல்லை ஒரு எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் தான் இல்லை எக்ஸ்க்ளூடட் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரி, ஓகே. இன்னும் லைசன்சிங்கில் 1991க்கு அப்புறமும் நல்ல பக்கா லைசன்சிங்கில் இருந்த இண்டஸ்ட்ரீஸ் எது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பாதுகாப்பு தொழில்கள். அதெல்லாம் வந்து தனியார் மயமாக்கல்ங்கிறது வரவே வராது. ஏன்னா ஒரு நாட்டோட முக்கியமான ஒரு பாதுகாப்பே அந்த டிஃபென்ஸ் இதில் தான் இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ பாதுகாப்பு தொழில்கள் வந்து லைசன்சிங்கில் இருந்தது. ஏரோஸ்பேஸ், ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது விண்வெளி, அந்த இஸ்ரோ, இது எல்லாமே கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் தான். ஆல்கஹால், மது உற்பத்தி தொழில்கள், ஸோ இதெல்லாம் வந்து தனியார் மயமாக்கல் கொடுத்துட்டாங்கன்னா என்ன அதிகரிச்சிடும். ஸோ அது வந்து மக்களுக்கு தான் கேடு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மது உற்பத்தி தொழில்கள்லாம் யாரோட கண்ட்ரோல்? கண்டிப்பாக அதுக்கு லைசன்சிங்லாம் கவர்மெண்ட் தான். சிகரெட்ஸ் அண்ட் டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ் ஓகேவா, இதுவும் உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்கள். ஸோ அப்போ இதோட லைசன்சிங்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள். அடுத்தது ஹேசர்ட்ஸ் கெமிக்கல்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். ஸோ அபாயகரமான ரசாயனங்களோ மற்றும் வெடிப்பொருட்களோ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கணும்னா கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டான லைசன்ஸ் இது வாங்கி தான் ஆகணும். இதெல்லாம் லைசன்சிங் ஈவன் 1991 தாராளமயமாக்கல்லையும் வந்து இல்லை லைசன்சிங்கில் தான் இருந்தது ஓகேவா.
ஸோ ஆனால் டீலைசன்ஸ் சில விஷயங்களை வந்து டீலைசன்ஸ் பண்ணிட்டாங்க, விலக்கு அளிக்கப்பட்டது. அப்படி பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இப்போ பார்த்தோம் இல்லையா, டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி தொழில், அடுத்தது ஃபெர்டிலைசர்ஸ் உரம் தயாரிக்கும் தொழில்கள் அதில், அப்புறம் மோஸ்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் பெரும்பாலான உற்பத்தி தொழில்கள் எல்லாமே வந்து இந்த டீலைசன்ஸ்டு இண்டஸ்ட்ரீஸில் வந்தது. சரி, ஓகே. இந்த மாதிரி பண்ணனால என்ன மாதிரி இம்பேக்ட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைசன்ஸ் ராஜ் சொல்லுவாங்கள்ல, உரிமை முறையை வந்து ஒரு எண்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த ஜவுளி தொழிலாம் அப்போல்லாம் வாங்கினோன்னா அதுக்கு முன்னாடி லைசன்ஸ் ராஜ்னா அதனால நிறைய ஜவுளி இண்டஸ்ட்ரீஸ் வராமல் இருந்தது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வராமல் இருந்தது. ஆனால் வந்து இந்த பண்ண பிறகு நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ இதுக்குனால வந்து இந்த லைசன்ஸ் ராஜ் வந்து முடிவுக்கு வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் வந்து குறைஞ்சிடுச்சு. மூணாவது வந்து ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரைவேட் ஆளுங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்டு காம்படிஷனும் வந்து அதிகரிக்குது இந்த இண்டஸ்ட்ரீஸில் டீலைசன்ஸ் பண்ணதுக்கப்புறம். ஓகே, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தும் கண்டிப்பாக இதோட இம்பாக்ட் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக தொழில்துறை வளர்ச்சிங்கிறது அதிகரிக்கும், செயல்தரவும் வந்து மேம்பட்டு போகும். ஓகே, ஸோ இது எல்லாமே நடக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இம்போர்ட்ஸ் பை இந்தியன் கன்சியூமர்ஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் எ லீக்கேஜ் அண்ட் ரெடியூசிங் அக்ரிகேட் டிமாண்ட். அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் அன் இன்ஜெக்ஷன் இன்க்ரீசிங் அக்ரிகேட் டிமாண்ட். இறக்குமதிகள் கசிவாக செயல்பட்டு மொத்த தேவைகளை குறைக்கின்றன அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது வந்து கூற்று. ஓகே, கூற்று 2 என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்றுமதிகள் ஊக்கமாக இருந்த மொத்த தேவையை அதிகரிக்கின்றன. எக்ஸ்போர்ட்ஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் அ இன்ஜெக்ஷன் இன்க்ரீஸ் அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான்ப்பா. ஓகேவா? ஸோ இம்போர்ட்ஸ் பை இந்தியன் கன்சியூமர்ஸ் வந்து ஒரு லீக்கேஜ் அண்ட் ரெடியூஸ் அக்ரிகேட் டிமாண்டை குறைச்சிடும். ஓகேவா? ஸோ வந்து என்னது அக்ரிகேட் டிமாண்ட்னா இந்த இறக்குமதி கசிவால் என்னவாகும், மொத்த தேவை வந்து குறைச்சிடும். அதுவே வந்து எக்ஸ்போர்ட் வந்து என்ன பண்ணும், மொத்த தேவையை அதிகரிக்கும். ஓகேவா? அதோட மொத்த தேவையும் அதிகரிக்கும்ன்றாங்க. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, ஸோ இம்போர்ட்ஸ் வந்து லீக்கேஜ்னு சொல்கிறது ஒரு மணி ஃப்ளோ வந்து வெளில போகுது. ஓகேவா? வைல் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் இன்ஜெக்ஷன்ஸ்னால் மணி ஃப்ளோ வந்து உள்ளே வருது. அப்போது இது வந்து சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஓகே, இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கமில் இதுதான் வந்து சொல்கிறாங்க. இம்போர்ட்னா லீக்கேஜ், எக்ஸ்போர்ட்னா வந்து இன்ஜெக்ஷன், மணி ஃப்ளோவை உள்ளே கொண்டு வரும். இதுதான் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கமில் சொல்கிறது. ஓகே, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னாங்க, லீக்கேஜ் ஃப்ரம் த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இம்போர்ட்ஸ் பை இந்தியன் கன்சியூமர்ஸ் வந்து நிறைய வந்து இம்போர்ட்டட் இதில் வாங்கும்போது அது ஒரு லீக்கேஜாக இருக்கும். கன்சியூமர் ஃப்ளோ அந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்மை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ நிறைய ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய மணியை வந்து ஃபாரின் குட்ஸ்க்கும் அந்த சர்வீஸுக்கும்னா வெளியில் போகுது, இது லீக்கேஜ். ஓகே, இந்த மணி வந்து டொமஸ்டிக் எக்கனாமிலேருந்து வெளில போயிடுது. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணும், டொமஸ்டிக் அக்ரிகேட் டிமாண்டை குறைச்சிடும். ஓகேவா? ஸோ அதாவது இந்திய நுகர்வோர் இறக்குமதி பொருட்களை வாங்கும்போது பணம் வெளிநாட்டுகளுக்கு செல்கிறது. சிம்பிள், பணம் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுது. ஓகேவா? இங்கே இருக்கிற அந்த ஒரு டிமாண்ட் வந்து குறைஞ்சிடும். ஸோ இந்த லீக்கேஜ்னு சொல்கிறாங்க இது. ஓகேவா? கசிவுன்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்போர்ட். ஓகேவா? வெளிநாடுகள் வாங்குவது மூலம் பணம் நாட்டுக்குள் வருவதால். ஓகேவா? ஸோ இந்திய பொருட்கள் வந்து வெளிநாடுகள் வாங்குது, எக்ஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். இது வந்து இன்ஜெக்ஷன், சர்க்குலர் ஃப்ளோ இன்கமில் இது இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபாரின் பயர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட இந்தியன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்குறாங்க. அதனால் மணி ஃப்ளோ வந்து டொமஸ்டிக் எக்கனாமிக்குள்ளேயே இருக்கும். அவங்க வாங்குறதுனால மணி இங்கே தான் வருது, உள்ளே வருது. ஸோ இது வந்து என்ன பண்ணும், இங்கே இன்கம் இன்க்ரீஸ் பண்ணும், வருவாய் அதிகரிக்கும், ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும், அக்ரிகேட் டிமாண்டுங்கிறது அதிகரிக்கும், அதுக்கான டிமாண்ட்ஸ். ஸோ வந்து இது வந்து எக்ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு இன்ஜெக்ஷனாக இருக்குது. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான்ப்பா. வாட் இஸ் லீக்கேஜ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீக்கேஜ்னா சேவிங்ஸ், டாக்ஸஸ், இம்போர்ட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் லீக்கேஜில் வரும். இப்போ நம்ம இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தது இம்போர்ட்டுன்னு பார்த்தோம். ஸோ அப்போது அது கரெக்டு, லீக்கேஜ் தான். டேக்ஸும் லீக்கேஜ் தான், சேவிங்ஸும் லீக்கேஜ் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னது, ஒரு நம்ம சேவிங்ஸ் பண்ணும்போது மணியோட ஃப்ளோ குறையுது அங்கே. ஓகே, சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மணி வந்து குறையுது. அப்போது இது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை குறைச்சிடும். லீக்கேஜ் என்ன பண்ணும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை குறைச்சிடும். கசிவுகள் பொருளாதார செயல்பாட்டை குறைக்கின்றன. அதுவே இன்ஜெக்ஷன், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி மற்றும் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஓகேவா, அரசு செலவுகள் பண்ணும்போது என்ன ஆகும், மணி ஃப்ளோ இங்கே அதிகரிக்கும். சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மணியில் மணி ஃப்ளோ வந்து தாராளமாக போக ஆரம்பிக்கும். அப்போ இது இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை அதிகரிக்கும்.
ஓகே, ஸோ இது பொருளாதார செயல்பாட்டை அதிகரிக்கின்றன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் லீக்கேஜுக்கும் இன்ஜெக்ஷன்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள், வாட் வாஸ் த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான்? ஸோ அகைன் ஒரு கேள்வி பாருங்கள், திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான்கே வந்துட்டோம். ஓகேவா? முதல் 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹெவி இண்டஸ்ட்ரீஸா, அக்ரிகல்ச்சரா, அர்பனைசேஷனா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா 1991 அப்புறம் தான் வந்திருக்கும். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் 5 இயர் பிளான்ஸ் பார்க்கும்போதே அக்ரிகல்ச்சர் தான் இதுக்கு முக்கியமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் என்னது? ஃபோக்கஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சர், இரிகேஷன், ரூரல் டெவலப்மெண்ட். இது வேளாண்மை, பாசனம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சியில் தான் வந்து முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். ஓகே, என்னென்ன இதோட நோக்கமாக இருந்தது? இது அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது, வேளாண் உற்பத்தியை அதிகரித்தல், உணவு பாதுகாப்பை வந்து உறுதி செய்தல். ஓகேவா? ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்டை அதிகரிக்குது, கிராமப்புற வளர்ச்சியை ஊக்குவித்தல். ஓகேவா? பாசன வசதிகளை மேம்படுத்தல். ஸோ இது என்ன பண்ணுது? இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை அதிகரிக்குது. ஓகே, இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, மேஜர் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 31% ஆஃப் த மொத்த திட்ட ஒதுக்கீட்டில் சுமார் பார்த்திங்கன்னா 31 ஓகே சதவிகிதம் பார்த்திங்கன்னா வேளாண்மை மற்றும் பாசனத்திற்காக ஒதுக்கப்பட்டது 5 இயர் பிளானில். எவ்வளோ ஒதுக்குறாங்க? 31% கொடுக்குறாங்க. அப்போ எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? வேளாண்மைக்கு. ஓகேவா? அதே மாதிரி நில சீர்திருத்தங்கள் முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட லேண்ட் ரிஃபார்ம்ஸும் இந்த நேரத்தில் தான் வந்தது ஃபஸ்ட்டு 5 இயரில். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் இம்ப்ரூவ்டு சீட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், மேம்பட்ட விதைகள் மற்றும் உரங்கள் பயன்பாடும் வந்து அதிகரிக்கப்படுகிறது, ஊக்குவிக்கப்படுகிறது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, சமூக மேம்பாட்டு திட்டங்கள் வந்து இங்கே அதிகரிக்குது, செயல்படுத்தப்பட்டன. ஓகேவா? ஸோ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து அது தனியாக நம்ம பார்க்கலாம், அது தனியாகவே ஒரு கொஸ்டினாகவே கேட்குறாங்க. ஓகே, திட்டங்கள். ஸோ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து அதாவது அந்த கிராஸ் ரூட் லெவலில் ஓகேவா ஸோ கொண்டு வராங்க. ஓகே, ஸோ மேஜரான இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ்னு என்னென்ன கொண்டு வராங்க? ஏன்னா நம்ம இங்கே என்னென்னு பார்த்தோம், வேளாண்மை மற்றும் பாசனத்துக்கு தான் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். அப்போ என்னென்ன வந்து பாசனத்துக்கு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, பக்ரானங்கல் டேம்ங்கிறது கொண்டு வராங்க, ஹிராகுண்ட் டேம் பெரிய டேம் இல்லையா, அது ஹிராகுண்ட் டேம் இதுவும் இந்த நேரத்தில் இந்த 5 இயர் பிளான் இதில் தான் பேஸ் பண்ணி தான் கட்டினாங்க. அடுத்தது தாமோதர் வேலி கார்ப்பரேஷன். ஓகேவா? இதெல்லாம் வந்து பாசனத்துக்காக டெவலப் பண்ணாங்க. ஓகே, லேண்ட் ரிஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி முறையை வந்து ஒழிக்கப்பட்டது இந்த நேரத்தில் தான். ஓகே, அதே மாதிரி வந்து லேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நிலமற்ற விவசாயிகளுக்கு வந்து நிலம் வந்து வழங்க முயற்சிக்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் இயர் பிளான் 5 இயர் பிளானில் நடந்தது. ஸோ அப்போனா நம்ம ஃபைனலாக என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தே ஃபோக்கஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். ஓகேவா? அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். அடுத்த கேள்வி, WTO ஓகேவா, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதை பற்றி வந்து ஒரு அசெஷன் ரீசன் கொஸ்டின். அசெஷன் என்ன கூட்டுற என்ன சொல்கிறாங்கன்னா, WTO என்கரேஜஸ் ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரேட் அக்ராஸ் நேஷன்ஸ். ஒரு நாடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா சுதந்திரமான வர்த்தகத்தை ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்நாட்டு தொழில்களை பாதுகாக்க தன்னிச்சையான கட்டுப்பாடுகளை WTO அனுமதிக்கிறது, உள்நாட்டு தொழில்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ வந்து ட்ரூ, பட் ஆர் வந்து தப்புன்னு சொல்கிறாங்க. ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். ஏ ஓகே, ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா? ஓகே, WTO வந்து மெயினாக வந்து ஃப்ரீ ட்ரேடு வந்து என்கரேஜ் பண்ணுறது அது கரெக்டு தான். ஓகேவா? ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரேட் அதுக்காக தான். ஓகே, இட் ஜென்ரலி டிஸ்கரேஜஸ் ஆர்பிட்ரி ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ரீசன் ஆர் வந்து ஃபால்ஸ். ஓகேவா? தன்னிச்சையான கட்டுப்பாடுகளை வந்து பொதுவாக அனுமதிப்பதில்லை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆர் வந்து தப்பு. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆரில் உள்நாட்டு தொழில்களை பாதுகாக்க, அதுலலாம் அவங்க இது பண்ணுறதில்ல. ஓகேவா? ஸோ அசெஷன் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாமா? ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரேட்னா என்ன அப்படின்னா, ஃப்ரீயாக, ஸ்மூத்தாக, ப்ரெடிக்டபிளாக இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஓகேவா? உலக வர்த்தகம் பண்ணுறது தான் WTOட முக்கியமான இது. ஓகே, அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி WTO. ஓகே, இவங்க வந்து யாராவது டேரிஃப் அதிகமாக இருக்கும்போது அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தே ரெடியூசஸ் டேரிஃப், ட்ரேட் பேரியர்ஸ், அதெல்லாம் இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃப்ரீ அண்ட் ஃபேர், அதாவது நியாயமான முறையில் நடக்கிறதுக்கு, மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ்குள்ளே நடக்கிறதுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டபிள் ட்ரேடிங் சிஸ்டம். ஓகேவா? சுதந்திரமான, சீரான, கணிக்கக்கூடிய ஒரு நியாயமான சர்வதேச வர்த்தகத்தை வந்து ஊக்குவிப்பது தான் WTOட வேலை. இதுதான் எய்ம் WTOடது. ஓகே, இது கரெக்டு தான். அப்போ ரீசன் ஏன் தப்புன்னு சொல்கிறாங்க? இட் அலோஸ் countries to impose arbitrary or discriminatory restriction to protect domestic industries.
என்ன கொடுத்துருந்தாங்க பியில், உள்நாட்டு தொழில்களை பாதுகாக்க தன்னிச்சையான கட்டுப்பாடுகளை WTO அனுமதிக்கிறது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கொடுத்துட்டாங்க. WTO டஸ் நாட் பர்மிட், அவங்களுக்கு அந்த வேலையே இல்லை உள்நாட்டு இதில். ஓகேவா? பர்மிட் ஆர்பிட்ரரி ஆர் டிஸ்கிரிமினேட்டரி ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன், அவங்களோட வேலையே இல்லை. உள்நாட்டு இதிலலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. சர்வதேச சந்தை தான் அவங்களோட இது. ஓகேவா? எனி சேஃப் கார்ட்ஸ் ஆர் ஆன்டி டம்பிங் மெஷர்ஸ் மஸ்ட் ஃபாலோ WTO ரூல்ஸ். ஓகே, ஸோ ஏதாவது சேஃப் கார்டு அண்ட் ஆன்டி டம்பிங் மெஷர்ஸ் தான் WTO ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். ஓகே, மெஷர்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஜஸ்டிஃபைடாக இருக்கும். உள்நாட்டு தொழில்களை பாதுகாக்க தன்னிச்சையான அல்லது பாகுபாடான வர்த்தக கட்டுப்பாடுகளை WTO அனுமதிக்காது, அதுவும் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? உள்நாட்டு தொழில்களை பாதுகாக்க, ஸோ அவங்களோட தொழிலை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, தன்னிச்சைனா பாகுபாட்டான வர்த்தகம் பண்ணும்போது அதை WTO அனுமதிக்காது. ஓகேவா? WTOட ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்கலாமா? ஸோ இது வந்து எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னா 1955 வந்து நிறுவப்பட்டது. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஜெனீவாவில் இருக்குது. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட தலைமையகம் எங்கே இருக்குது? ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி WTOக்கு முன்னாடி என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேட், அதாவது கேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? GATT. ஓகேவா? அதுதான் வந்து WTO மாற்றுறாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா, தே ப்ரொமோட்ஸ் ரூல் பேஸ்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடை கொண்டு வராங்க. அதாவது விதிமுறைகள் அடிப்படையிலான சர்வதேச வர்த்தகத்தை வந்து இது ஊக்குவிக்கிறது. ஓகே, ஒரு சில விதிமுறைகளோட ஒரு ரெஸ்ட்ரிக்டடோட சர்வதேச வர்த்தகம் நடக்கணும் அப்படிங்கிறது, ஒரு ஃப்ரீயாக ஃபேராக, அதாவது நியாயமான முறையில் வர்த்தகம் நடக்கணும் அப்படின்னு வந்து WTO வந்து பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது சொல்லுது. அதாவது ஆனால் இதில் வந்து ஏன் நம்ம ரீசன் தப்புன்னு சொன்னாங்கன்னா, இந்த WTO வந்து கண்ட்ரீஸை வந்து ஆர்பிட்ரரி டிஸ்கிரிமினேட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன், அவங்களோட டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கண்ட்ரி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா தன்னிச்சையாக இல்லை பாகுபாட்டோடு இருக்கிற ஒரு உள்நாட்டு வர்த்தக கட்டுப்பாடுகளை வந்து பண்ணுறாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக WTO அனுமதிக்காது. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அசெஷன் ரீசன் என்ன சொல்ல வராங்கன்னு. ஸோ இதுவும் அதுவும் வந்து கரெக்டு தான். ஐ மீன் WTO என்கரேஜ் ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரேடு கரெக்ட் தான், பட் இட் அலோஸ் கண்ட்ரிஸ் டு இம்போஸ் ஆர்பிட்ரரி ரெஸ்ட்ரிக்ஷன்ங்கிறது தப்பு. ஓகேவா? ஓன்ட் அலோ. ஓகேவா? அது அலோவ் பண்ணாது. ஆர்பிட்ரரி ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களோட ஒரு கண்ட்ரி என்ன பண்ணுது வந்து அவங்களோட டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒரு அந்த வர்த்தகத்தில் வந்து ஒரு கட்டுப்பாடற்ற இதில் கொண்டு வரும்போது அப்போ WTO என்ன பண்ணும், இட் ஓன்ட் அலோவ். ஸோ அது மாதிரி பண்ணுறதுனால தான் ஒரு நியாயமான வர்த்தகம், சர்வதேச வர்த்தகம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போனா ஆறுங்கிறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இது பண்ணலாம். ஸோ இதுக்குமே 1991 ரீஃபார்ம்ஸ்க்குமே சம்மந்தம் இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. லா அண்ட் டிமாண்ட் இன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே, அஸ் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. ப்ரைஸ் டிக்ரீசஸ் டிமாண்ட் டிக்ரீசஸ். அஸ் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் டிமாண்ட் டிக்ரீசஸ் சர்டைன் பேரிபஸ்ன்றாங்க. டி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹாஸ் நோ எஃபெக்ட் ஆன் டிமாண்ட். அதாவது நுண் பொருளாதாரத்தில், அதாவது மைக்ரோஎக்கனாமிக்ஸில் தேவையான விதி சரியாக விளக்குவது எதுன்னா, ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்டும் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். விலை அதிகமாக இருக்க போது வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அது வாங்குறது குறைச்சிடுவாங்க. ஐயோ அவ்வளோ விலை போட்டு வாங்கணுமா அப்படின்னு. ஓகேவா? இருந்தால் விலை அதிகரிக்கும் போது தேவை குறையும். பிற காரணிகள் மாறாமல். ஓகே, பாரிபஸ். ஓகே, ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான விளக்கங்கள் பார்க்கலாமா? ஸோ இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட் இருக்குது. அதாவது ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் குறைஞ்சிடும், ப்ரைஸ் குறைஞ்சதுன்னா டிமாண்ட் அதிகரிக்கும். விலைக்கும் தேவைக்கும் இடையான எதிர்மறை தொடர்பு உள்ளது. செட்டரிஸ் பாரிபஸ்னால் என்ன? மற்ற ஃபேக்டர்ஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதாவது இன்கம் நல்லா இருக்கும், கன்சியூமர் ப்ரெஃபரன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் ஃபோன் எடுத்திங்கன்னா, ஈவன் தோ அது ஹையஸ்ட் ப்ரைஸ் இருந்தாலுமே அதில் நியூ மாடல் வரும்போது என்ன பண்ணுறாங்க, மக்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போனா இந்த இடத்துல இந்த செட்டரிஸ் பாரிபஸ்ங்கிறது அப்ளை ஆகும். அதாவது இங்கே ப்ரைஸ் அதிகரித்தாலுமே டிமாண்டும் இருந்துட்டு தான் இருக்குது, குறையில. ஓகேவா? ஏன்னா இன்கமும் இருக்குது மக்கள்கிட்ட, பாப்புலேஷன் கிட்ட அதுக்கான ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. ஓகே, ப்ரைஸ் அந்த ஃபோன் இருக்குன்னா, உங்களுக்கு ஐஃபோன் இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, ப்ரைஸஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ். ஸோ அதனால் அதோட தேவைகள் வந்து டிமாண்ட்ஸ் இருந்துட்டு தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னு பார்க்கும்போது விலை உயர்ந்தால் நுகர்வோர் வாங்கும் அளவு குறையும்னாலுமே இந்த இடத்துல இந்த தியரி அப்ளை ஆகுது. ஓகேவா? செட்டரிஸ் பாரிபஸ்ங்கிறது அப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இது கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஆனால் ஜென்ரலான கான்செப்ட் என்னென்னா, ப்ரைஸ் ஏறும் போது டிமாண்ட் குறையும், ப்ரைஸ் குறையும் போது டிமாண்ட் ஏறும்.
இருக்குங்கிறது தான் ஜென்ரலான கான்செப்ட். அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, as prices increases demand decreases ceteris paribusனு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. இது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸில். ஃபைன். இது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஃபைன். அடுத்தது வந்து எக்கனாமிக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.